வாழ்க்கை, விக்டோரியஸ் லைஃப், ஜெய ஜீவியம். இந்த ஜெய ஜீவியம் என்கிறது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் நல்ல நல்ல ஜெபம் பண்ணுவாங்க, ஆனால் சில விஷயத்தில் மாட்டிக்கிடுவாங்க. சில பேருக்கு நல்ல பைபிள் படிப்பாங்க, பண விஷயத்தில் ஜெயம் இருக்காது, பண விஷயத்தில் ஜெயம் கிடையாது. சிலர் நல்ல ஆண்டவரை நேசிப்பாங்க, கணக்கு வழக்கில் உண்மை இருக்காது, அதில் அவுட் ஆயிரும். அப்போ தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கி இது பொதுவாக ஏன் நான் அறிஞ்சு பொதுவாக நம்முடைய சபைகளில் ஜெய ஜீவியத்தை பற்றிய போதனை கிடையாது. விசுவாச போதனை இருக்குது, கிரேஸை பற்றி பேசுவாங்க, ஃபெய்த்தை பற்றி பேசுவாங்க, சயின்ஸ் அண்ட் ஒண்டர்ஸ், மிராக்கிள்ஸ், இதெல்லாம் பற்றி நம்ம பேசுவோம். அதெல்லாம் நமக்கு தேவை. இதெல்லாம் நம்ம பெற்றுக்கொண்டு ஒரு விக்டோரியஸ் லைஃப் இல்லைன்னா நம்ம பூமியிலேயே வெறுப்பாயிரும். ஒரு ஜெயம் இல்லையே, வாயில் உண்மை இல்லையே, கோபப்பட்டுட்டு இவ்வளோ பெரிய நல்ல காரியம் என் கோபத்தினால ஒரு மாதிரி உடஞ்சி போச்சே. இல்லை, கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்போ ஜெய ஜீவியம் எவ்வளோ முக்கியம். அது அன்னைக்கு நைட் ப்ரேயரில் சொன்னேன். அதாவது வெளிப்படுத்தல் விசேஷத்தில் தான் சொல்லப்பட்டிருப்பாங்க 7 சபைகளுக்கு. ஆமாம், சபைகளுக்கு சொல்லும்போது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு ஜீவ கிரீடம் இருக்கா. 7 சபைகளுக்கு. ஏன் சபைகளுக்கு? சபை தான் ஜெயம் கொள்ளணும், சபை தான் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தம் பண்ணணும். நான் காரு, பங்களா, வீடு, ஆஸ்தியெல்லாம் வச்சு கர்த்தரனை ஆசீர்வதிச்சிருந்தாலும் ஒன்று இயேசு வரும்போது நான் விட்டுட்டு போகணும், அல்லது என் உயிர் போகும்போது தன்னால் போயிடும், அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? அதனால் எந்த டாக்குமெண்ட் எங்கே இருக்குது, இது எங்கே இருக்குதுன்னு ஒன்றுமே எங்கள் அப்பா சொல்லாமல் போயிட்டாருன்னு எத்தனை பேர் சொல்கிறாங்க தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கொஞ்சம் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். ஜெய ஜீவியம் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட். அப்போது அதை குறித்த ஒரு காரியத்தை தான் நம்ம படிச்சுக்கிட்டே வந்தோம். இன்றைக்கி தொடர்ந்து படிக்க போகிறோம். அப்போ தான் அதுக்கு நான் காலேப் என்ற பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவானை உங்களுக்கு நான் அடையாளம் காண்பித்து கொடுத்தேன். அந்த வசனம்தான் என்னாகமம் 13:30 ஞாபகம் இருக்கா? அந்த வசனத்தை வாசித்துட்டு இன்றைக்குரிய செய்திக்கு போயிடலாம். எப்புன்னேயின் குமாரன் காலேபும் 30வது வசனம் 13:30. அப்பொழுது காலேப் மோசேக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நாம் உடனே போய் அதை சுதந்திரித்துக் கொள்வோம், உடனே போய் சுதந்திரிக்கலாம், நாம் அதை எளிதாய் ஜெயித்துக் கொள்ளலாம் என்றான். நாம் எளிதாய் ஜெயித்து கொள்ளலாம் என்றான். பார்த்தீங்களா? ஜெயம் கொள்ளுகிறவனுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தை அது எளிதாய், ஈஸியாக நம்ம அதாவது அதை நம்ம ஓவர் கம் பண்ணிடலாம், ஜெயித்து கொள்ளலாம் என்றால் ஓவர் கம் பண்ணுறது. சகோதர சகோதரிகளே, உங்களுக்கு எனக்கும் ஜெயஜீவியம் இல்லைன்னா அந்த வானத்தில் எக்கால சத்தம் தொனிக்கும் போது காதில் கேட்காது. 2 பேர் படுத்திருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். அந்த எடுத்துக்கொள்ளுகப்படுகிறவனுடைய பட்டியலில் நீங்கள் இருக்க மாட்டீங்க. புரியுதா? எனக்கு கார் தாரும், பங்களா தாரும், அது தாரும், இதை தாரும் கேட்டு வாங்கி வச்சுக்கிட்டு இருந்தாலும், அதாவது ஜெயஜீவியம் இல்லைன்னா, அப்போ கார் வேணாம், பங்களா வேணாம் நீங்கள் சொல்கிறீங்களா பிரதர் அப்படின்னா, அதுக்காக போராடி ஜெபிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் சொல்லி கொடுப்பேன். புரியுதா உங்களுக்கு? ஏன்னா உங்களுக்கு என்ன தேவைன்னு கர்த்தருக்கு தெரியும். இம்மைக்காக மாத்திரம் நம்ம ஆண்டவரை தேடினா நம்ம பரிதபிக்கப்பட்டவர்கள் என்று பைபிள் சொல்லுது. இம்மைனா உலகம். உலகத்துக்காக மட்டும் ஏசப்பாவை தேடிட்டு ஆலயத்துக்கு ஒரு காலத்தில் போனோம், சரியா? சுகத்துக்காக, பலத்துக்காக, மிராக்கிள்ஸுக்காக, அற்புதத்துக்காக போனோம். கர்த்தர் மட்டும் உங்களை கெதியா பலனா உட்கார வச்சிருக்காரு. ஆமாம், பலவீனத்தில் நம்முடைய கிருபை உங்களை தாங்குது. ஆனால் நம்ம இம்மைக்குரியவர்கள் அல்ல, மறுமைக்குரியவர்கள் என்கின்ற ஒரு எண்ணம் எப்போது இருக்கணும். அதுதான் கிறிஸ்டியானிட்டியினுடைய ஸ்பெஷாலிட்டி. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை, அப்போ எளிதில் ஜெயிக்கலாம்ப்பா. அப்போ காலேப்பினுடைய சுவாபம் ஜெயிக்கிற சுவாபம்.
காலேப்பினுடைய சுவாபம் ஜெயிக்கிற சுவாபம். சரி, அது என்ன? அப்போ அவனுக்குள்ளே இருக்கிற இன்னொரு வேற என்ன காரியத்தை காலேப்புக்குள்ளே பார்க்கலாம். வாசிங்க. என்னாகமம் 14ஆம் அதிகாரம், நம்பர்ஸ் சாப்டர் 14ல் நீங்கள் 24ஆம் வசனம். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் வேறு ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் உத்தமமாக என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே ஆ அவனை சேர பண்ணுவேன். அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள். பாருங்க பிரியமான விசுவாசிகளை, நான் உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் எவ்வளவு தேவ சமூகத்தில் காத்திருந்து தேவனோடு பேசி அவருடைய வார்த்தையை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். சரியா? அப்போ இந்த காலங்களில் அப்போது காலேப்பு எளிதாய் அவர் சொல்கிறார், எளிதாய் ஜெயித்து கொள்ளலான்னு சொல்லி விசுவாச வார்த்தை பேசுகிறார். விசுவாச வார்த்தை ஆஸ் மை கன்சர்ன், விசுவாச வேர்ட் ஆஃப் ஃபெய்த் பேசுகிறது ஈஸி, ப்ராக்டிஸ் தான் முக்கியம். புரியுதா உங்களுக்கு? வேர்ட் ஆஃப் அந்த அந்த என்ன சொல்கிறது தமிழில், அதாவது விசுவாச வார்த்தைகளை பேசணும், உண்மை. ஆனால் பேசிட்டு கம்ஃபர்ட் ஜோனில் போய் உட்காந்துக்கூடாது, களத்துக்கு வரணும். அப்போ தான் விசுவாச வார்த்தை கிரியை செய்தா இல்லையான்னு பார்க்கலாம். நான் பல முறை இதை நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். அப்போது காலேப்பு சொல்கிற, காலேப்பினுடைய ஏன் இந்த மாதிரி அவனுக்குள்ளே ஒரு கேரக்டர் இருக்குன்னா, குணம் இருக்குன்னா, பைபிளில் அவரை பற்றிய ஒரு சாட்சி என்னென்னா, என்னுடைய தாசனாகிய காலேப், அந்த வேர்டை பாருங்கள், என் தாசன். ஆமாம், அந்த வசனத்தை ஸ்க்ரீனில் திரும்ப அந்த வசனத்தை பாருங்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, என் தாசனாகிய காலேப்பு, அதாவது மை சர்வெண்ட், மை சர்வெண்ட், என்னுடைய ஊழியன். ஆண்டவர் அழைக்கிறாரு, காலேப்பு என் ஊழியக்காரன், என் ஊழியன். அப்போது ஒன்று கர்த்தருடைய பிள்ளை இன்னைக்குரிய போதனையில் ஒன்று, அதாவது எளிதில் ஜெயிக்கலாங்கிற ஒரு 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 ஆட்டிடியூடு, ஒரு சுவாபம் யாருக்கு வரும்னா, என் தாசனாக இருந்தால். ஆமாம், இஸ் மை சர்வெண்ட் அப்படின்றார் ஆண்டவர். என்னுடைய ஊழியக்காரனாக இருந்தால், ஐயா நான் ஒரு காலேஜ் ப்ரொஃபஸரு அல்லது ரிட்டையர்டு டீச்சரு, சரியா, நான் ஒரு டாக்டரு, நான் ஒரு என்ஜினியரு, அல்லது நான் தலைமை ஆசிரியர், அல்லது நான் ஒரு செகண்டரி கிரேடு டீச்சரு, சரி, அல்லது ஒரு தொழிலாளர், ஒரு வேலையே இல்லை பிரதர், நான் சாதாரண ஒரு விசுவாசி, டெய்லி இந்த செய்தியை கேட்பேன், அவ்வளவுதான், நான் ஊழியம் செய்யலையே. அதுக்கு தான் சொல்கிறேன், சுவிசேஷ ஊழியத்தில் உங்களுக்கு பங்கு இருக்கணும், பங்கு இருக்கணும். நீங்கள் சர்ச்சில் போய் விசுவாசிகளாக உட்கார்ந்துட்டு வர்றதுனால உங்கள் மேலே வைத்த திட்டம் நிறைவேறாது என்று நான் உங்களுக்கு ஆணித்தரமாக சொல்கிறேன். நீங்கள் போகிற ஆலயத்துக்கு நீங்கள் பிரயோஜனமுள்ள ஒரு மனுஷனாக இருக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், சுவிசேஷம் சொல்லணும். அதுக்கு போய் அரசடியில் பிடி படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. போய் அசம்பிளிஸ் ஆஃப் காட் சபையில் நீங்கள் காலேஜில் படிக்க வேண்டிய அவசியம், இது படிக்கணும், அது வேறு. அதுக்குன்னு முழு நேரமாக ஒப்பு கொடுத்தா போய் படிக்கலாம், ஓகே, அது வேறு. ஆனால் நீங்கள் வியாபாரம் பண்ணிக்கிட்டே, தொழில் செஞ்சுக்கிட்டே, அல்லாவிட்டால் ஒரு கல்லூரியில் வேலை பார்த்துக்கிட்டே, அதாவது நேரம் கிடைக்கும்போது சுவிசேஷம் சொல்லலாம், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணலாம். இன்றைக்கி உலகம் எவ்வளோ வேதனையில் இருக்காங்க தெரியுமா? யார் எங்களை விடுதலை பண்ணுவாங்க? ஆஸ்பத்திரி வாசலில் போய் பாருங்கள், ஆப்ரேஷன் தியேட்டர் வாசலில் போய் பாருங்கள், அல்லது எமர்ஜென்சியில் அவசர சிகிச்சை பிரிவு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வாசலில் பாருங்கள். மக்கள் எப்படி அங்கலாய்க்கிறாங்க, உயிருக்கு போராடுகிற தங்கள் உறவுகளுக்காக. புரியுதா? ஏர் கண்டிஷன் ரூமில் உட்காந்து சாப்பிட்டு தூங்குறவனுக்கு இதெல்லாம் தெரியாதுயா? அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் சபை, அதாவது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டணும். நீங்கள் தான் அந்த சபை, நான் தான் அந்த சபை. அப்போ he is my servant. அவர் சொல்கிறார் பாருங்க, என் தாசனாகிய காலேப்பு. அப்போ ஜெய ஜீவியம் செய்ய முடியுமானால், ஜெய ஜீவியம் எனக்கு வேணும் ஆண்டவரே, எனக்கு ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையை தாங்கப்பான்னு கேட்டால் நீங்கள் அவருடைய தாசனாக மாறுங்க. ஆமாம், சத்துருவுக்கு தாசனாக இருந்தோம், உலகத்துக்கு சர்வெண்ட்டாக இருந்தோம், உலகத்துக்கு ஊழியம் செஞ்சோம்.
ஆசிரியர்களே, உங்களை பார்த்து தான் சொல்கிறேன், ஓடி ஓடி உழைச்சிங்க. அதிகாரிகளே, உங்களுக்காக தான் சொல்கிறேன், ஓடி ஓடி அரசாங்கத்துக்காகவோ அந்த உங்களுடைய சொந்த கம்பெனிக்காகவோ அந்த ப்ரைவேட் கன்சர்னுக்காக பிரயாசப்பட்டீங்க. மருத்துவர்களுக்கு சொல்கிறேன், நீங்கள் ஓடி ஓடி உழைச்சிங்க, நல்லது. பணம் சம்பாரிச்சிங்க, நல்லது. ஆனால் உங்கள் ஆத்துமாவை நீங்கள் நஷ்டப்படுத்திடக்கூடாது. உங்கள் ஆத்துமாவை நீங்கள் நஷ்டப்படுத்திடக்கூடாது. உங்கள் குடும்பத்தை நீங்கள் சரியான பாதையில் நடத்த தெரியணும். அதான் ரொம்ப முக்கியம். அப்போ சுவிசேஷ பாரம் உங்களுக்குள் வந்துட்டா நீங்கள் தேவனுடைய ஊழியனாய் மாறி விடுவீர்கள். ஆமேன். நான் அடிக்கடி சொல்லும்போது எனக்கு நினைவுக்கு வருகிற வார்த்தை என்ன தெரியுமா? என்ன வார்த்தை? அதாவது சீஷர்களுக்கு ஆண்டவர் கட்டளையிட்டு சொல்லும்போது, நீங்கள் உலகமெங்கு போய் சகல சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவித்து பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுத்து அவங்களை சீடர்களாக மாற்றுங்கப்பான்னு சொன்னார். இருக்கா பைபிளில்? அதான் ஒரு கிரேட் கமிஷன். சீடர்களாக மாறுவது தான் தேவ சித்தமே தவிர நீங்கள் விசுவாசிகளாகவே அதே 3வது வருஷம் 4வது வருஷம் அந்த பெஞ்சில் போய் போய் உட்கார்ந்துக்கிட்டு கொஞ்ச நேரம் பாட்டு பாடிட்டு காணிக்கை போட்டு வர்றீங்களே, அது தேவ சித்தம் இல்லை. உங்கள் லைஃப்பில் அது தேவ சித்தமே இல்லை. யூ ஹாவ் டு டூ சம்திங் ஃபார் த லார்ட். செய்கிறீங்களா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிஷினரிகளுக்காக வாரத்துக்கு ஒரு முறை கணவன் மனைவியாக உட்காந்து ஜெபிக்கலாம். சரியா? ஜப ஊழியத்தில் பங்கு பெறலாம். இப்போ நான் திருப்பத்தூர் உபவாச ஜபத்தை பற்றி அனௌன்ஸ் பண்ணேன். 5, 6, 7 புறப்பட்டு வரலாம். உலகத்தில் என்னையா கொண்டு போகிறோம்? தலையில் தூக்கிட்டு போக முடியுமா? வீடெல்லாம் உங்கள் காரெல்லாம் தலையில் தூக்கிட்டு போக முடியும்? முடியாது. உங்கள் சொத்து உங்கள் நகை தூக்கிட்டு போக முடியுமாம்மா? முடியாது. அதனால தான் நான் பாரத்தோடு பேசுகிறேன். அது காலேப்பு கர்த்தருடைய பிள்ளைகளை எளிதில் ஜெயிக்கலான்னு அவர் சொன்னார்னா, காலேப்பை போல என்னை மாற்றுங்க ஏசப்பானா, ஆண்டவர் சொல்றார், ஒழுங்காக பைபிளை படித்து அவனை பற்றி என்ன சொல்லியிருக்குதுன்னு பாரு. 1, என் தாசனாகிய காலேப். 2வது அதே வசனத்தை வாசிங்க, verse 24. என்னாகமம் 14ஆம் அதிகாரம் என்னுடைய தாசனாகிய காலேப் 24ஆம் வசனம். வேற ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினால். நல்ல கவனிங்க. என் தாசனாகிய காலேப் நம்பர் 1. 2வது வேறு ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினால். He heard another spirit with him. அந்த வார்த்தையை கவனிங்க. அவனுக்குள்ள அந்த மொத்தம் அந்த தேசத்தை வேவு பார்க்க போன ஆட்கள் 12 பேர். 12 பேரில் 2 பேர் தான் சரியான வார்த்தை பேசினாங்க. ஒன்று இந்த காலேப், இன்னொன்று யோசுவா. அப்போ யோசுவாவை பற்றி பைபிள் சொல்லுகிற வார்த்தை என்னன்னா, மற்றவங்க ஸ்பிரிட்டுக்கும் இவன் ஸ்பிரிட்டுக்கும் ரொம்ப வித்தியாசம். வேறு ஆவி. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு இங்கிலீஷில் அந்த NLT நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் பைபிளில் இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, மை சர்வன்ட் காலேப் ஹேஸ் எ டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட் என்ற வேர்டு அங்கே கையாடப்படுகிறது. டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட், வித்தியாசமான அணுகுமுறை, வித்தியாசமான குணம். ஆமாம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதுதான் இன்னைக்கு நமக்கு தேவை. எல்லாரும் ஒன்று போல இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். யாக்கோபின் கோத்திரத்தில் எல்லாரும் பிறந்தானுங்க. எல்லாரும் ஒன்று கூடிக்கிட்டு இதை யோசேப்பை அடிக்கிறதுக்கும் கொல்றதுக்கும் சட்டையை கிழிக்கிறதுக்கு தான் அதுங்களாம் அவனுடைய ஆட்டிடியூடெல்லாம் அப்படி. ஆனால் அந்த தகப்பனுடைய வயிற்றில் பிறந்தவன் தான் ஜோசப்பு. யோசேப்பினுடைய ஆட்டிடியூடு வேற. காரணம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அவனுக்குள்ளே இருந்தது. அந்த நேரத்துக்கு இல்லை, அவன் ப்ராக்டிக்கலாகவே ஆண்டவரை சார்ந்து கொள்கிறவன். அப்போ இந்த வசனம் பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூட். அந்த அவன் லைஃப் வந்து ஒரு லாயல், உண்மை உள்ள, விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை அவன் லைஃப். அப்போ இவ்வளோ அர்த்தங்கள் அந்த 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 வேறு ஆவினா பயங்கரமான அனாயிண்டிங்கள், ஆவியில் அப்படி பயங்கரமாக நிரம்பி அந்நிய பாஷெல்லாம் பேசி, அது வேற. அது கர்த்தருடைய பிள்ளைகளை அது ஸ்பிரிட் ஆஃப் காட் அது. அப்போ இந்த நாட்களில் அந்த வேறு ஆவி, டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூடு. உங்களுடைய நேச்சர் எப்படி? உங்கள் நேச்சர் எப்படி?
அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளை, வேறு ஆவியை உடைய ஒரு மனுஷன், காலேப்பு வேறு ஆவி உடையவன். எல்லாரும் ஒரு நிமிஷம் கைகளை உயர்த்தி ஜெபிக்கணும் போல இருக்குது. ஆண்டவரே, எல்லாரும் போல நான் இருந்துடக்கூடாது. எல்லாரும் தலையாட்டினா எல்லாரும் தலையாடு, எல்லாரும் ஆமேனா எல்லாரும் நானும் ஆமேன்னு அப்படி இல்லாமல் என்னை வேறு ஆவி உடையவனாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்னை வேறு ஆவி உடையவனாய் மாற்றுங்க ஆண்டவரே. வேறு ஆவி உடையவனாய் மாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஆட்டிடியூடை தாங்கப்பா ஆண்டவரே. என் கேரக்டர் மாறட்டும் ஆண்டவரே. என் லைஃப் வந்து ஒரு லாயல் லைஃபாக, விசுவாசம் உள்ள ஒரு உண்மையான ஒரு வாழ்க்கையாக மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தர் எனக்கு உதவி செய்யும்படிக்கு நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, அந்த ஒரு விக்டோரியஸ் லைஃப் வேணும்னா என் ஆட்டிடியூடு மாறணும். விக்டோரியஸ் லைஃப் வேணும்னா என் ஆட்டிடியூடு மாறணும். இயேசுவின் நாமத்தினால என்னுடைய ஆட்டிடியூடை மாற்றுங்க, என் சுவாபங்களை மாற்றுங்க. ஏதோ நான் வந்து சண்டே கிறிஸ்டியனா, நேம் கிறிஸ்டியனா ஆண்டவரே, ஆண்டவர் பிளஸட் கிறிஸ்டியனா மாத்திரம் இல்லை, ஒரு விக்டோரியஸ் கிறிஸ்டியனா மாற்றுங்க ஆண்டவரே. எனக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை தாங்க. இந்த ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்தரித்து பாடுவோமா? ஆமென். உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. உலக போக்கில் நடப்பதில்லை, ஒத்த வேஷம் தரிப்பதில்லை. என் மனம் புதிதாக வேண்டும், திருசித்தம் புரிந்து வாழ வேண்டும். என் மனம் புதிதாக வேண்டும், திருசித்தம் புரிந்து வாழ வேண்டும். தகப்பனே, தந்துவிட்டேன் தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே, தந்துவிட்டேன் தங்கிவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருபலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்துவிட்டே. உயிருள்ள திருபலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்துவிட்டே. தகப்பனே, தந்துவிட்டேன் தங்கிவிடும் நிரந்தரமாய். தகப்பனே, தந்துவிட்டேன் தங்கிவிடும் நிரந்தரமாய். உயிருள்ள திருபலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்துவிட்டே. உயிருள்ள திருபலியா உடலை படைக்கின்றே, உள்ளம் தந்துவிட்டே. திரும்ப அதே வசனம் கர்த்தருடைய பிள்ளைகளை, என்னாகமத்தின் புத்தகத்தில் 14ஆம் அதிகாரத்தில் 24ஆம் வசனத்தில், 1 என் தாசனாகிய காலேப், 2வது வேறு ஆவியை உடைய மனிதன், 3வது அதே வசனத்தை பாருங்க, உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியால். அந்த வேர்டு பாருங்க, உத்தமமான ஒரு வாழ்க்கை, உத்தமமான ஒரு வாழ்க்கை. தேவனுடைய பிள்ளைகளே, அப்படின்னா என்ன அர்த்தம்? முழு இருதயத்தோடு 100% தான் இருதயத்தில் தேவனுக்கு அவ இடம் கொடுத்தாங்க. முழு இருதயத்தோடு. இப்போ என் ஊழிய பாதையில் நீ எடுத்துக்கிட்டிங்கன்னா, கஷ்ட காலத்தில், உபத்திரவ காலத்தில், ஏசப்பா ஏசப்பா ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துறோமா, அவ்வளோ தூரம் போனான். டீட்டெயிலாக சொன்னோம். கொரோனா வந்து பட்ட பாடு. அப்போ ஏசப்பா அவப்பா அவப்பா இது முடிஞ்சோனப்பா நான் முழுக்காக வந்துடுறேன்ப்பா, எங்கே போனாலும் வருவோம்ப்பா அப்படின்னு வியாதியின் படுக்கையில் ஒப்பு கொடுத்த நிறைய பேர் வீட்டுக்குள்ளே டிவி பார்த்துட்டு உட்காந்துருக்குறாங்க இப்போ. ஆமாம், அது வந்து முழு இருதயத்தோடு கத்தரை தேடலை. சுகத்துக்காக தேவனை தேடின கூட்டம், சுகத்துக்காக தேவனை தேடின கூட்டம். புரியுதா உங்களுக்கு? அற்புதத்துக்காக தேவனை தேடின கூட்டம். அப்போ தேவனுடைய பிள்ளைகளை இப்படி இன்றைக்கி அந்த மாதிரி இருக்கிறாங்க நிறைய பேர். முன்ன கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன், ஒருத்தருடைய கால் முறிஞ்சு போச்சு.
என் மனைவியை நானும் பார்க்க போனோம். இந்த கால் சரியானோன்னு அப்படியே ஜேஎம்எம் ஆஃபீஸில் கொண்டு வந்து விட்டுறேன். நாங்கள் சொல்லி பல ஆண்டு காலம் ஆச்சு, எங்கே இருக்காங்கன்னே தெரில. அந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட அதை இதை சொல்லி கெஞ்சி கூத்தாடி அற்புதங்களை வாங்கிக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் நான் பிஸி ஆகிட்டேன் பார்த்தீங்களா ஆண்டவரே, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா ஆண்டவரே, எனக்கு குழந்தை வந்துருச்சு. உனக்கு மட்டுமா கல்யாணம் ஆச்சு? உனக்கு மட்டுமா குழந்தை பிறந்து? இப்போ கல்யாணம் ஆச்சு இல்லை, வேலைக்கு போகாமல் இருக்க? கல்யாணம் ஆயிடுச்சு, பிள்ளைகள் பெற்றெடுத்து இருக்கீங்களா? அப்போ நீங்கள் சாப்பிடாமல் இருக்கீங்களா, கொல்லாமல் இருக்கீங்களா? அதாவது அந்த கமிட்மெண்ட் கிடையாது, டோட்டல் கமிட்மெண்ட் கிடையாது. கர்த்தருக்கு மகிமை. நான் சில நேரத்தில் பேசும்போது ரொம்ப ஒரு மாதிரி ரஃப் ஹேண்ட்லிங்காக இருக்கும். விஷயம் என்னன்னு கேட்டால், கர்த்தருடைய பிள்ளைகளை இந்த மாதிரி ஏமாத்துகிற குரூப் மத்தியில் கர்த்தர் எழுப்பினார். 1981 கர்த்தர் ரட்சிக்கும் போது கர்த்தர் பாரப்பட்டு என்னோடு பேசினார். யூனிவர்சிட்டியில் படிக்கிற காலங்களில் இந்த படிப்போட உன்னதமான ஊழியம் ரொம்ப முக்கியம். தூக்கி தூர எறினார். தூக்கி எறிஞ்சிட்டு வர்றதுக்கு அவர் உதவி செஞ்சார். அதாவது பவுல் சொல்கிற நஷ்டமான லாபமான எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணுறேன். இந்த காலத்தில் அப்படி கிடையாது. அந்த காலத்தில் டாக்டர்ஸு, என்ஜினியர்ஸு, பெரிய பெரிய மல்டி மில்லியனர்ஸ் எல்லாம் விட்டுட்டு ஊழியத்துக்கு வந்தாங்க. இந்த காலத்தில் வந்தால் ஏதாவது கிடைக்குமான்னு பார்க்குறானுங்க. காரணம் கிடையாது. தேர் இஸ் நோ லீடர்ஷிப், தேர் இஸ் நோ ஃபண்டமெண்டல் டாக்ட்ரின். அந்த அஸ்திபார மூல உபதேசம் தெரியாமல் இன்றைக்கி இயேசு என்ற ஒரு ஆசீர்வாதமான தெய்வத்தை வச்சு பொழைக்கிற கூட்டம் இருக்குது இன்றைக்கி. புரியுதா உங்களுக்கு? அப்போ இன்றைக்கி நான் என்ன உங்களோடு கூட பேசுகிறேன்னு கேட்டால், அது முழு இருதயத்தோடு தேடணும். அந்த வசனத்தில் பாருங்கள், உத்தமமாய். பைபிளில் இதே வேர்டை நீங்கள் எங்கே பார்க்கலான்னா, உபாகமத்தின் புத்தகத்துக்கு 1 அதிகாரம் 36 வசனம். உபாகமம் 1:36. எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம், எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப்பு மட்டும் அதை காண்பான். அவன் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால். பார்த்தீங்களா? இங்கேயும் சொல்லப்பட்டிருக்கு, அவன் உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றினபடியினால் நான் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். அவனுக்கு கொடுப்பேன் என்று ஆணையிட்டார். யோசுவாவின் புத்தகம் 14 அதிகாரத்துக்கு திரும்ப வாங்க. 9 வசனம். 9 வசனம். அந்நாளிலே மோசே, நீ தேவனாகிய கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியினால், உத்தமமாய் பின்பற்றினபடியினால் கால் மிதித்த தேசம். போதும். கர்த்தருடைய பிள்ளைகளை எத்தனை நான் 3 ரெஃபரன்ஸ் எடுத்து கொடுத்தேன். 3லும் அதாவது உத்தமமாய் பின்பற்றின காலேப். அப்போ காலேப்பு சும்மா வாய்க்கு வந்த மாதிரி நம்ம எளிதில் ஜெயிக்கலாம், அது மாதிரி நான் காலேப்பை போல சொல்கிறேன், ஒர்க் அவுட் ஆகாது. உத்தமமான ஒரு வாழ்க்கை, உத்தமமான முழு இருதயத்தோடு, டோட்டல் கமிட்மெண்ட், டோட்டல் சரண்டர். இப்போ நான் முழு நேர ஊழியக்காரனை வந்த பிறகு கடன் வாங்கக்கூடாதுன்னு நினச்சேன்ல, அவருடைய திட்டம் அது. புரியுதா? பணத்துக்கு யார் பின்னாலையும் போய் நிற்கக்கூடாதுடா அப்படின்னு ஆண்டவர் பேசினார். ஏன்னா நம்முடைய கவர்மெண்ட் தான் பெரிய கவர்மெண்ட் இருக்குதுல்ல. மற்ற பேங்க்லாம் கூட 6 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க, 7 மணிக்கு ஃபோன் எடுக்க மாட்டாங்க. +1 +2 +3லாம் சொல்லும். ஆனால் ஒருத்தனும் ஒரு தகவலே வராது. காரணம் டைம் முடிஞ்சிருக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆனால் எப்போவுமே பேசக்கூடியதுக்கு, எப்போவுமே ஹாட் லைனில் பேசக்கூடிய பரலோகத்துக்கு தான். அப்போ 24/7 சரியா நம்முடைய பேங்க்கு எல்லாமே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அந்த மாதிரி ஒரு விசுவாச பாதையில் அதை வரும்போது நிறைய விசுவாச பரீட்சைகள், ஏகப்பட்ட 40 வருஷம் ஆண்டு காலத்தில் எத்தனையோ பரீட்சைகள். அப்போ இந்த பரீட்சைகளெல்லாம் நான் அனுபவித்ததுனால தான் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மனிதன் உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றுவானானால் இந்த பூமியில் அவன் தலை நிமிரும். ஆமேன் சொல்லுங்க. அப்போ ஆமேன் சொல்லிட்டு போயிடக்கூடாது. வாட் அபவுட் யுவர் சிச்சுவேஷனு? அதானே இன்றைக்கி ரொம்ப முக்கியம். கர்த்தருடைய பிள்ளைகளை, இப்போ பணம் சம்பாதிக்கிறோன்னு சொல்லி வீடு வாங்குகிறோம், கார் வாங்குகிறோம், மோட்டார் சைக்கிள் வாங்குகிறோம், ஃப்ரிட்ஜு வாங்குகிறோம், அதை கழுதை குதிரை எல்லாத்தையும் வாங்குகிறோம். திடீர்னு வேலை போயிட்டுன்னு வைங்களேன், என்ன கதியாகும்? ஒரு மாதத்துக்கு குறைஞ்சி ஒரு 50,000 ரூபாய்
கடன்காரனுக்கே போக வேண்டிய சிச்சுவேஷனில் பணம் வரலன்னா என்ன நிலைமைக்கு ஆளாகும்? அப்போது கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தரை சார்ந்து முழு இருதயத்தோடு நம்ம சார்ந்து கொள்றதுக்கு பேர் தான் உத்தமமான ஒரு வாழ்க்கை. உத்தமமான ஒரு வாழ்க்கை. கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சில பேருக்கு ஆரம்ப காலத்தில் உத்தமமாக வாழ்ந்திருப்பாங்க, போக போக மழுங்கி போயிடும். கத்தி கூட போக போக மழுங்கிடும். அப்போ போட்டு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேண்டியதாக இருக்கும். அப்போ கர்த்தருடைய பிள்ளைங்க நீங்கள் நல்லா டெய்லி ஜெபிச்சுட்டே இருந்தீங்கன்னா உங்கள் ஜெபமே நீங்கள் த வே ஆஃப் ப்ரேயர் இருக்குல்ல, ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். டெய்லி 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 அந்த கத்தி ஷார்ப்பாக இருந்தா, மழுங்கி போன கத்தி அப்பா அப்பா வா வா ஏ அப்பா அப்படின்னு போராடிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே ஒரு வசனத்தை வாசிக்குங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இந்த வசனத்தை நீங்கள் யோசுவா 14ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. 7ஆம் வசனம். தேசத்தை வேவு பார்க்க கர்த்தரின் தாசனாகிய மோசே என்னை காதேஸ் பர்னேயாவிலிருந்து அனுப்பும்போது எனக்கு 40 வயதா இருந்தது. என் இருதயத்தில் உள்ளபடியே அவருக்கு மறு செய்தி கொண்டு வந்தேன். என் இருதயத்தில் இருக்கிறது அப்படியே மறு செய்தியை அப்படியே நான் கொண்டு வந்தேன். 7ஆம் வசனத்தில் அவர் கானான் தேசத்துக்கு போகும்போது, அதாவது என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 1 வசனத்தின்படி போகும்போது காலேபுக்கு 40 வயதுன்னு அவரே சொல்றாரு. இப்போ 10ஆம் வசனத்துக்கு வாங்க. இப்போதும் இதோ கர்த்தர் சொன்னபடியே என்னை உயிரோடே காத்தார். இஸ்ரவேலர் வனாந்தரத்திலே சஞ்சரிக்கையில் கர்த்தர் அந்த வார்த்தையை மோசேயிடே சொல்லி இப்போது 45 வருஷம் ஆயிற்று. இன்னைக்கு 45 வருஷம் ஆகி போச்சு. இதோ இன்று நான் 85 வயது உள்ளவன். நல்லா கவனிங்க, அந்த ஏஜ் அவரே சொல்றாரு பாருங்க. அவர் கானான் தேசத்தை வேவு பார்க்கும்போது he was only 40 years. இப்போ அவர் சொல்கிறாரு எனக்கு 85 வயசு. அப்போ 45 வருஷம். கர்த்தருடைய பிள்ளைகளே, உத்தமமான ஒரு வாழ்க்கை, உத்தமமான வாழ்க்கை. அப்படி பைபிள் படிங்க. ஆமாம், காலை உத்தமமாக இருந்தது போல் என்ன மாற்றம் அப்படி இல்லை. 40 வயசில் என்ன பேசுகிறாரோ 80 வயசில் அதான் பேசுகிறாரு. இன்றைக்கி சில ப்ரீச்சர்ஸு நாங்கள் அப்போ தெரியாமல் பேசிட்டோம், இப்போ தான் கண்ணு திறந்துருக்குது காது திறந்துருக்குன்னு பேசுகிறாங்க அமெரிக்கன் ப்ரீச்சர்ஸு. ரொம்ப நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் இப்போ காலேபு சொல்கிறாரு 40 வயசில் நான் மோசைக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தேனோ இப்போ எனக்கு 85 வயசு ஆகுது. அதே ஸ்டேட்மெண்ட்டு, அதே கேரக்டரு, புரியுதா, அதே பேலனு. எவ்வளோ ஆச்சரியம் பாருங்க. சுவாபம் மாறல. சிலருக்கு இளம் பிராயத்தில் பயங்கரமாக ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. கிறிஸ்துவுக்காக போய் அங்கங்கே கடந்து கிராமங்களில் ஆள் நடமாட்டம் இல்லாத இடங்கள்லாம் போய் ஜெபம் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ எங்களுக்கு வயசாகிட்டு அல்லது ஃபேர பிள்ளைகளை பார்த்துட்டேன், பிஸி ஆகிட்டேன், அது ஆகிட்டேன். ஆனால் இன்றைக்கி வயசான காலத்தில் அப்படி ஜெபிக்கிற ஒரு டீம் இருக்குது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ இன்றைக்கி நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், 40 வயதில் இருந்த அந்த காலேபு சொல்கிறாரு, இப்போது எனக்கு 45 வருஷமாக ஆயிடுச்சு. நான் தேசத்தை வேவு பார்த்துட்டு 45 வருஷம். இப்போ எனக்கு 85 வயசு, 85 இயர்ஸில் அவர் சொல்கிறாரு, நான் 45 வருஷம் உண்மை உள்ளவனாய் வாழ்ந்தேன். உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். ஒய்ஃபுக்கு உண்மையாக இருக்கணும், கணவனுக்கு உண்மையாக இருக்கணும், பிள்ளைகளுக்கு உண்மையாக இருக்கணும், சமுதாயத்துக்கு உண்மையாக இருக்கணும், அதிகாரிகளுக்கு உண்மையாக இருக்கணும், இல்லையா? கர்த்தருக்கு தோத்திரம். ஒரு ஃபோன் வந்தால் புருஷன்கிட்ட யாராவது பேசுனாங்கன்னா உடனே கணவன் ஃபோனை டிஸ்கனெக்ட் பண்ணோன்னே ஒய்ஃபுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி இவங்களோடு பேசினேன் அவங்களோடு பேசணுன்னு சொல்லணும். எங்கே சொல்கிறீங்க? ஒய்ஃப் அது மாதிரி ஒருத்தர் ஃபோன் பண்ணாங்கன்னா மனசுக்குள்ளேயே வச்சுக்கிறது. அப்போ உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ட் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மை உள்ளவர்களாக வாழ்ந்தாதான் பிள்ளைகள் தன்னாலே அப்படி மாறிடுவாங்கன்ற நான். அப்போ தொடர்ந்து நம்ம நாளைக்கு பேசுவோம். இங்கே பாருங்கள், நீங்கள் பைபிள் ஃபோக்கஸ்டு கிறிஸ்டியனாக இருந்தால் நீங்கள் பிளஸட் கிறிஸ்டியன், விக்டோரியஸ் கிறிஸ்டியன். புரியுதா உங்களுக்கு? ஜெபம் பண்ணுவோமா?
ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான கர்த்தாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறேன் ஆண்டவரே. இன்றைக்கு காலேப்பு எளிதில் ஜெயிக்கலாம் என்று சொன்னதுக்கு வேறு ஆவி உடையவன், இரண்டாவது என் தாசனாகிய காலேப்பு, மூன்றாவது உத்தமமான வாழ்க்கை செய்த காலேப்பு என்ற 3 காரியங்கள் இன்றைக்கு சொல்லப்பட்டது. அது எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறணும். நாங்கள் ஜெபம் பண்ணுறோம். ஆண்டவரே, தேவைக்காக உம்மை தேட வேண்டாம்ப்பா, நாங்கள் எப்போது உம்மோடு இருக்கத்தக்கதாக கிருபை எங்களுக்கு தாரும். உம்மோடு செலவிடுகிற ஃபாதர் பாடினது மாதிரி ஒவ்வொரு நிமிஷமும் எங்களுக்கு வீணா போகாதுப்பா. உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். உம்முடைய கைகளை ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. உதவி செய்யுங்க. எங்கள் ஜேஎம்எம் குடும்பங்களெல்லாம் பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் யூடியூப் குடும்பங்களெல்லாம் பாதுகாத்து கொள்ளுங்க. உம்முடைய மகிமையின் பிரசன்னம் வெளிப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவே, இயேசுவே, கிருபை தாரும், கிருபை தாரும், கிருபை தாரும். உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென்.